வேலையை யாரை ஒத்துட்டாங்க? மெரினாவில் 10 நிமிஷம் கூட மக்களால் உட்கார முடியாதா இவங்க சொல்றாங்க. நீட்டுக்கான விலக்கு தேவை அப்படின்னு தான் கேட்கிறோம். அதுக்கு இந்த இடமே போதுமானதாக இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு லாஜிஸ்டிக்கல் இஷ்யூ. இங்க 2000க்கு மேல எப்படி கூட முடியும்? சொல்றாங்க இவங்களை நான் எதிர்க்கிறேன் அப்படின்றதுக்காக கிடையாது. நான் ஒரு ஸ்டூடெண்ட், எனக்கு பொலிட்டிக்கலா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் அங்க அடி வாங்குறாங்க, நான் கஷ்டப்படுறேன். நான் எனக்கு தெரிஞ்ச பல பேர் நீட்னால இறந்து போயிருக்காங்க. நான் ஒரு டீச்சரா ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீட்னால சஃபர் ஆறாங்க பார்த்திருக்கேன். எங்க அக்கா மெடிசன் தான் படிக்கிறா, அவங்க எல்லாம் எவ்வளவு சஃபர் ஆனாங்க. எங்க அக்காவே எவ்வளவு டிப்ரெஷன் பார்த்திருக்கேன். இந்த இடத்துல என்ன நான் வரேன், நான் ஒரு இந்த பாயிண்ட்ல இருந்து நான் பேசுறேன். அப்ப நம்ம இங்க தோழ சொன்ன மாதிரி நம்ம இங்க இருந்து போறது கிடையாது. நம்ம இன்னும் அரையலையா கூடணும்னா லாஜிஸ்டிக்கலா இங்க எப்படி முடியும்? ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்னன்னா, இங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாம எல்லா தொழிலாளர்கள், உழைப்பாளி எல்லாரும் நம்மளோட சேரணும்ல. கோரிக்கையை திசை திருப்ப வேலையை யாரை ஒத்துட்டாங்க? தயவு செஞ்சு கோரிக்கை வலியுறுத்தும். போவது திசை திருப்பதா? மெரினாவில் 10 நிமிஷம் கூட மக்களால் உட்கார முடியாதா இவங்க சொல்றாங்க. மெரினாவில் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. ப்ளீஸ் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. நம்மளோட ஒற்றுமை தான் நம்மளோட இலக்கு. அதை தாண்டி நம்ம எங்கேயுமே போக தேவையில்ல. எல்லாரும் அமைதியாக இருங்க. எந்த கருத்துக்கள் இருந்தாலும் நம்ம மாணவர் போராட்டம் கண்டிப்பாக வெல்லும். நமக்கு கோரிக்கை நீட்டுக்கான விலக்கு தேவை அப்படின்னு தான் கேட்கிறோம். அதுக்கு இந்த இடமே போதுமானதாக இருக்கிறது. முதல் விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு கோரிக்கை வச்சுட்டு நம்ம மெரினாவுக்கு யாரும் போக சொல்லல. தயவு செஞ்சு அப்படி யாரும் தவறா எடுத்துக்காதீங்க. ஏன்னா சில மாணவர்கள் அப்படிப்பட்ட கோரிக்கையை முன்ன வச்சாங்க. அவங்க கோரிக்கையை நான் வரவேற்கிறோம். ஆனால் அதற்கான காலம் நீங்க எல்லாம் பேசினா முடிவெடுக்க முடியுமா? இப்ப இல்ல. இன்னைக்கு தேவை போராட்டத்தை முன்னுக்கு நகர்த்துவது. உண்மையா இல்லையா? போராட்டத்தை முன்னுக்கு நகர்த்துமா இல்லையா? ஆமான்னு சொல்லுங்க. போராட்டத்தை முன்னுக்கு, போராட்டம் தான் முக்கியம். அதுக்கு பிறகு இடத்தை முடிவு செய்யுங்க. இடம் முக்கியம் அல்ல, போராட்டம் முக்கியம். இப்போதைக்கு அதை முதல்ல முடிவு பண்ணுங்க.
யாராவது எல்லாத்தோடும் அமைதியா உட்காருங்க. எல்லாரும் பேச வேண்டாம், எல்லாரும் பேச வேண்டாம். நீங்க எல்லாரும் அமைதியா உட்கார்ந்தா ஒவ்வொரு தொடர் பேசுவாங்க. நாங்கள் யாரும் அந்நியர் அல்ல, நாங்கள் எல்லாம் இந்தியர்கள், நாங்கள் எல்லாம் இந்தியர்கள், நாங்கள் எல்லாம் தமிழர்கள், நாங்கள் எல்லாம் மாணவர்கள். போராடுவோம் போராடுவோம், ஒன்றுபட்டு போராடுவோம். முழுக்க எழுதியிருக்கா அவங்களுக்குள்ள பல்வேறு கருத்து இருக்கு. அந்த கருத்து போராட்டம் அதனால தொடர்ச்சியா போராடுவோம், அமைதியாக